வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 39. சயன அறை கைதி. அடிலன் மாளிகையின் மேல் தளத்திலிருந்து சுற்றுப்புறத்தை கவனித்த அஜித் சந்திரன் அந்த 5 வருட காலத்தில் மலைவாசல் எவ்வளவு தூரம் மாறிவிட்டதென்பதை நினைத்து மிகவும் ஆச்சரியப்பட்டான். அடிலன் மாளிகைக்கும் புருஷபுரத்து வில்லவர் வீடுகளுக்கும் இடையே இருந்த நிலப்பரப்பில் பெரிய பெரிய வீடுகள் பல எழுந்து உதிரியாய் நின்ற அடிலன் மாளிகையை புருஷபுரத்தோடு சங்கிலி போல் இணைத்து நின்றன. அந்த வீடுகளிலிருந்து ஹீன வீரர்கள் ஆயுதபாணிகளாய் சாரி சாரியாய் சஞ்சரித்து மலைவாசலை கபீசத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருந்தார்கள். அந்த வீடுகளின் மேற்கு கோடியில் கணவாய் கருகிலிருந்த வில்லவர் வீடுகளும் பெரிய அரண்கள் போலவே காட்சியளித்தன. 5 வருடத்திற்குள் மலைவாசலை பெரிய இராணுவ ஸ்தலமாக தோரமானா மாற்றியதை கண்டதால் தோரமானாவை பற்றிய ஒரு கௌரவமும் குப்த ராஜ்யத்தின் பிற்காலத்தை பற்றிய ஒரு கவலையும் அஜித் சந்திரன் மனதில் உதயமாயின. தோரமானாவுக்கு அடுத்தபடி மலைவாசலில் உள்ள அத்தனை சைன்யங்களுக்கும் தானே அதிகாரி என்பதை அஜித் சந்திரன் உணர்ந்திருந்தான். ஆனால் தோரமானா தனக்கு அளித்துள்ள இத்தனை அதிகாரத்தோடு தன்னை சதா வேவு பார்க்க ஒற்றர்களையும் நியமித்திருக்கிறான் என்பதும் அஜித் சந்திரனுக்கு சந்தேகமற தெரிந்துதான் இருந்தது. தான் சற்று அஜாக்கிரதையாக இருந்தாலும் திட்டத்திலிருந்து ஒரு படி தவறினாலும் தன் கதி அதோ கதி என்பதிலோ அடிலனுக்கு கிடைத்த தூக்கு கயிறு தன் கழுத்தையும் அலங்கரிக்கும் என்பதிலோ உபாத்தியாயனுக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. தன் உயிர் ஒன்று மட்டும் அபாயத்தில் இருந்தால் அஜித் சந்திரன் அச்சப்பட மாட்டான். தன் உயிருடன் குப்தராஜ்யத்தின் பிற்காலமும் இணைந்திருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தான். உபாத்தியாயன் உயிரை பற்றிய இந்த உறுதி உதயமானதும் அடுத்து கீழே இருந்த மாளிகை வெளிமுற்றத்தை உபாத்தியாயன் கவனித்தான். அந்த வெளிமுற்றத்தில் தன் உயிர் போக இருந்த நிலையையும் சித்ராதேவி தன்னை காப்பாற்ற எடுத்துக்கொண்ட சிரத்தையையும் எண்ணி பார்த்தான். விதியின் விசித்திர செயலை நினைத்த உபாத்தியாயன் வெறுப்புடன் சிரித்தான். அதே அடிலன் மாளிகை. முன்பு அங்கு அடிமையாயிருந்து அடிபட்டு உயிர் துறக்க இருந்த அஜித் சந்திரன் இன்று யார் உயிரையும் போக்க அதிகாரம் படைத்த உபசேனாதிபதி. அதே இடத்தில் எஜமானியாக இருந்த சித்ராதேவி அதே அடிமையின் கையில் கைதி. காலம் ஜீவராசிகளின் அந்தஸ்தை எப்படி மாற்றி மாற்றி தூக்கி எறிகிறது என்று சிந்திக்க தொடங்கினான். இத்தகைய வேதாந்தம் மனிதன் மனதில் ஊன்றினால் அவன் உலக சூழ்நிலையில் தன் கடமையை நிறைவேற்ற மாட்டான். ஆகவே வேதாந்த மனப்பான்மையை அவ்வப்பொழுது அகற்ற கடவுள் மாயையையும் படைத்திருக்கிறார். அந்த மாயை அஜித் சந்திரன் மனத்திலும் புகுந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவன் அடுத்த வினாடி இந்த மாளிகையில் அதிகாரம் செலுத்தி வந்த சித்ரா இன்று கைதியாக இருக்கிறாளே என்று அனுதாபப்படுவானா? சித்ராவிடம் ஏற்பட்ட அனுதாபத்தால் உபாத்தியாயனிடமிருந்து பெருமூச்சொன்று வெளிவந்தது. சித்ராவின் நினைப்பு வந்துவிடவே அவளை பார்ப்பதற்காக தளத்தை விட்டு கீழே செல்ல மெத்தைப்படிகளில் இறங்கலானான். இறங்கி கீழ்த்தளத்துக்கு வந்த உபாத்தியாயன் பணிப்பெண் ஒருத்தியை கூப்பிட்டு, சித்ராதேவி எங்கே இருக்கிறாள் என்று விசாரித்தான். சயன அறையில் இருக்கிறாள் என்று பணிப்பெண் கூறவே அந்த அறையை நாடி நடந்தான். அநேக நாட்களுக்கு முன்பு செண்பக தோட்டத்திலிருந்து வந்த உபாத்தியாயனை நினைத்து இன்ப வேதனையில் ஆழ்ந்த அதே சயன அறையில் இன்றும் சித்ராதேவி படுத்திருக்கிறாள். ஆனால் பழைய நிலையிலிருந்து எத்தனை மாறுதல்! அன்று அவள் எட்டாக்கனி, பறிக்க ஆசைப்பட்டான் அஜித் சந்திரன். இன்றோ அவள் அவன் கைக்கு கிட்டிய கைதி. ஆனால் அவளை அணுகவும் பயந்தான் அஜித் சந்திரன். சித்ராவின் மனோநிலை அப்படி இருந்தது. தகப்பனை தோரமானா தூக்கிலிட்டான் என்ற செய்தியை அவள் மீது இடிபோல் விழுந்தது. 1 வார காலம் எதை செய்கிறோம் என்ற உணர்வில்லாமல் காலங்கழித்தாள். குழந்தை பிராயத்திலிருந்தே ஜனங்கள் கொல்லப்படுவதை பார்த்த அந்த ஹீன மகளுக்கு தகப்பன் கொல்லப்பட்டது பிரமாதமாக தோன்றவில்லை. ஆனால் அவன் தோரமானாவின் கையால் அழிந்தானே என்ற ஆத்திரம் மாத்திரம் உள்ளூர இருந்து கொண்டே இருந்தது. தகப்பன் மரணத்தை கேட்ட சித்ரா குலுங்கி அழவில்லை. அந்த செய்தியை அவளுக்கு அஜித் சந்திரனே அறிவித்தான். கம்பீரமாக எழுந்து நின்று செய்தியை கேட்ட சித்ராதேவி ஒரு வினாடி ஸ்தம்பித்து போனாள். மறுகணம் அவள் கண்களில் இருந்து நீர்த்துளிகள் உருண்டோடின. ஆனால் அவள் உடல் சிறிது கூட அசையவில்லை. கண்ணீரை புடவை தலைப்பால் துடைத்து கொண்ட சித்ராதேவி, அபாத்தியாயரே, நான் தனியாக இருக்க விரும்புகிறேன் என்றாள். அன்று அவள் அறையை விட்டு நீங்கிய உபாத்தியாயன் 1 வார காலம் அவளை பார்க்கவில்லை. திரும்ப திரும்ப அவளை பார்த்து அவள் துக்கத்தை கிளறுவதால் லாபமில்லை என்ற உத்தேசத்தால் மற்ற உத்தியோக காரியங்களிலேயே ஈடுபட்டிருந்தான். ஆனால் அவன் பொறுமையும் 1 வாரத்திற்கு மேல் தாழவில்லை. அதனால் அவளை நாடி சென்றான். அறைக்குள் அஜித் சந்திரன் நுழைந்த சமயத்தில் சித்ராதேவி மஞ்சத்தில் ஒரு கழித்து படுத்திருந்தாள். அவள் முதுகுப்புறம் வாசற் பக்கமாக இருந்ததால் உள்ளே நுழைந்த உபாத்தியாயனை அவள் கவனிக்கவில்லை. உபாத்தியாயன் வாயிற்படியிலிருந்தே அவள் உடல் வளைவை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் மெல்ல மஞ்சத்தை அணுகி அவள் அழகிய கன்னத்தில் கையை வைத்தான். அந்த கரஸ்பரிசம் அவளுக்கு புதிதல்ல வாகையால் அவள் துள்ளி எழுந்திருக்கவில்லை.
மெல்ல திரும்பி உபாத்தியாயனை நோக்கினாள். ஒரு கழித்த நிலையிலேயே பாதி திரும்பியதால் தாமரை தண்டு போல் துவண்டு முறுக்கி நின்ற அவள் உடலின் எழுச்சியான பாகங்கள் அதிக உறுதியும் கவர்ச்சியும் காட்டி உபாத்தியாயனை மயக்கத் தொடங்கின. அந்த மோன நிலையில் சோகமும் தீட்சண்யமும் கலந்த பார்வையை உபாத்தியாயன் மீது திருப்பினாள் சித்ராதேவி. அவளை அனுதாபத்துடன் பார்த்த உபாத்தியாயன், சித்ரா, யுத்தத்தில் வீரர்கள் இருப்பது சகஜம். வீரஸ்திரியான உன்னிடம் இதை சொல்ல தேவையில்லை. தகப்பனை இழந்து நிற்கும் நிலையில் நான் எத்தகைய தத்துவம் பேசுவதும் நியாயமல்ல. இருந்தாலும் யோசித்துப்பார். நடந்துவிட்ட காரியத்திற்கு நாம் என்ன செய்யலாம் என்றான். யுத்த களத்தில் மாண்டிருந்தால் வருத்தப்பட மாட்டேன் உபாத்தியாயரே. ஆனால் கேவலம் தூக்கிலா தோரமான அவரை தொங்கவிட வேண்டும். கத்தியால் வெட்டி இருக்கலாம், இல்லையேல் வில்லவரை அம்புயையே செய்து கொன்றிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு குரூர மரணத்தை அளிப்பானேன் என்று கேட்டாள் சித்ரா. எதிரிகளை நடுங்க வைக்க ஹீனர்கள் கையாளும் முறை இதுவென்று உனக்கு தெரியாதா சித்ரா? அதைத்தான் தோரமானாவும் செய்திருக்கிறான். மலைவாசலை நடுங்க வைத்த அடிலனையே தோரமானா தூக்கிலிட்டான் என்றால் மற்ற ஹீன பிரபுக்கள் நடுங்குவார்கள். சதி எதுவும் ஏற்பட வழி இருக்காது. தவிர குப்தராஜ்யத்தின் உதவி கொண்டு தோரமானவை எதிர்க்க இனி எந்த ஹீன பிரபுவும் முன் வரமாட்டான். அடிலனையே காக்க முடியாத ஸ்கந்தகுப்தன் மற்றவர்களை எங்கு காப்பாற்றப் போகிறான் என்ற கிளியை ஹீனர்களிடம் கிளப்பி விடவும் தோரமான இந்த வேலையை செய்திருக்கலாம் என்றான் உபாத்தியாயன். உபாத்தியாயரே, அந்த தோரமானவை அழிக்காமல் நான் தூங்க மாட்டேன். என் தகப்பனைப் போல் அவனும் தூக்கில் ஆடினால்தான் எனக்கு மன நிம்மதி ஏற்படும். இன்று முதல் அவனை ஒழிக்கும் வேளையிலேயே என் வாழ்க்கை முழுவதையும் செலவிடப் போகிறேன் என்று பேசிய சித்ரா ஆவேசத்தால் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். உபாத்தியாயன் அவள் அருகில் உட்கார்ந்து அவளை ஒரு கையால் அணைத்து கொண்டு நெற்றியில் அலை அலையாய் பறந்து கொண்டிருந்த கேசங்களை இன்னொரு கையால் விளக்கினான். சித்ரா, பகலில் பக்கம் பார்த்து பேச வேண்டும். தோரமானவை சமாளிக்கும் பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு என்று ஆறுதலாக சொன்னான் உபாத்தியாயன். உங்களிடமா? தோரமானாவின் உபசேனாதிபதியான உங்களிடமா இந்த பணியை விடுவது என்று வினவினாள் சித்ரா. சந்தேகம் என்ன சித்ரா? நான் தான் குப்தராஜ்யத்தின் உளவாளி என தீர்ப்பாகிவிட்டதே. இல்லாவிட்டால் குப்தராஜ்ய எல்லையிலிருந்து மலைவாசலுக்கு என்னை விரட்ட முற்படுவானா தோரமானா? குப்தராஜ்ய நலனை நாடும் நான் குப்த படைகளை நடத்தியதால் உயிரிழந்த அடிலன் மரணத்துக்கு பழி வாங்குவது பொருத்தமல்லவா என்று உபாத்தியாயன் கேட்டான். சித்ராதேவி அவன் முகத்தை உற்று பார்த்தாள். பார்த்ததும் அவள் முகத்தில் புன்முறுவல் ஒன்றும் தோன்றியது. அவன் முகத்தில் இருந்த பழைய சாட்டையடி தழும்பில் அவள் கண்கள் நிலைத்து நின்றன. தோரமானாவையே ஊடுருவி பார்க்கவல்ல உபாத்தியாயனுக்கு சித்ராதேவியின் எண்ணத்தை அலசுவதா பிரமாதம்? அவள் யோசனையை வினாடியில் புரிந்து கொண்ட உபாத்தியாயன், உன் தகப்பனார் கொடுத்த சாட்டையடி பிரசாதத்தை பார்க்கிறாயா சித்ரா? அது என் சொந்த விவகாரம். ஆனால் குப்தராஜ்ய சேவையில் நாங்கள் இருவரும் ஒன்றுபட்ட பின்பு பழைய பகைக்கு இடமில்லை. தேச சேவை முன்னிலையில் நிற்கும்போது சொந்த சச்சரவுகளை மறந்து விடுவது அவசியம். அதையும் தவிர உன் தகப்பனார் இறந்து விட்டார். விரோதம் மரணத்தின் வரையில்தான். வால்மீகி முனிவர் சொல்லியிருக்கிறாரே, நினைவில் இல்லையா என்றான். சித்ராதேவியின் முகத்தில் பரிகாச குறி தோன்றியது. ஏது, வால்மீகி என்று ஆரம்பித்து விட்டீர்கள்? மறுபடியும் பழையபடி பாடம் சொல்லிக் கொடுக்க யோசனையா என்று மகிழ்ச்சியுடன் கேட்டாள். பழைய பாடம் அல்ல சித்ரா, புதுப்பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று அவள் இதழ்களுக்கு அருகே நெருங்கினான் உபாத்தியாயன். பாதி மூடிய கண்களால் உபாத்தியாயனை பார்த்தாள் சித்ராதேவி. உபாத்தியாயனும் சுயநிலை மறந்தான். அவர்களை பிரிக்கவோ என்னவோ அந்த சமயத்தில் விற்றென அம்பு ஒன்று அறையில் பாய்ந்தது. சித்ராவின் பிணைப்பிலிருந்து சரையலென துள்ளி எழுந்த அஜித் சந்திரன் அந்த அம்பை எடுத்தான். அதன் இறக்கையில் கட்டப்பட்டிருந்தது ஒரு கடிதம். அம்பிலிருந்து அதை பிரித்தெடுத்து உபாத்தியாயன் கடிதத்தை அவசர அவசரமாக படிக்கத் தொடங்கினான். சித்ராவும் அவனை ஒன்றி நின்று கடிதத்தை படித்தாள். அதில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது. அன்புள்ள சித்ரா, இன்றிரவு நன்றாக இருட்டியதும் செண்பக தோட்டத்துக்கு தனியாக வந்து சேர். எப்படியாவது காவலாளிகளை ஏமாற்றிவிடு. உன் தம்பியை பற்றி முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ராகுலன். கடிதத்தை படித்த சித்ராவும் உபாத்தியாயனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சிறிது யோசனைக்கு பிறகு, என்ன செய்வதாக உத்தேசம் என்று உபாத்தியாயன் சித்ராவை கேட்டான்.